தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல், கடுமையான தாக்குதலை செஞ்சிருக்காங்க ஈரானி. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடந்த வீடியோல சொன்னோம் 7 மணி நேரம் மராத்தான் தாக்குதலை வந்து அமெரிக்கா இப்போ தொடுத்திருக்காங்க. தொடுத்ததுக்கு பிறகு, அதாவது 7 மணி நேரம்னா நைட்டு 2 மணிக்கு ஆரம்பிச்சு காலையில 9 மணி வரையும் விடிய விடிய அடிச்சிருக்காங்க ஈரானை. பல இடங்களை வந்து குறி வச்சு அடிச்சிட்டாங்க. அதனால இப்ப ஈரான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பழி வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம இந்த வீடியோவை வந்து நைட் நேரத்துல போட்டுட்டு இருக்கோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நாளைக்கு வரக்கூடிய ஒரு பிரேக்கிங் நியூஸ்னே சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு நைட் வரக்கூடிய செய்திகள் எல்லாம் தான் நாளைக்கு தொகுத்து கொடுப்பாங்க. இப்ப எல்லாம் கரண்டா இப்ப போயிட்டு இருக்கு. எவ்வளவு வந்து இழப்புகள் ஏற்பட்டிருக்குன்னு கூட தெரியல. ஆனா ஈரான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடுமையான தாக்குதலை ஆரம்பிச்சிட்டாங்க. குவைத்துல இருக்கக்கூடிய அப்துல்லா துறைமுகத்தை வந்து தாக்கியிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவத்துடைய தளம், அதுல இருந்த தளவாடங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எரிஞ்சிருக்குது. அதுலயும் அவங்களுடைய எரிபொருள் நிரப்பக்கூடிய சக்தி இருக்கு பாருங்க. எரிபொருள் நிரப்பக்கூடியதுன்னா என்னன்னா, இப்ப கப்பல் வருது, விமானம் வருது, இதுக்கெல்லாம் வந்து எரிபொருள் கொடுப்பாங்க. அந்த எரிபொருள் நிரப்பக்கூடிய அந்த வசதியவே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா குவைத்துல வச்சு அடிச்சிருக்காங்க. அமெரிக்காவுடைய போர் விமானங்களுக்காகவே அமெரிக்கா அதை தயார் பண்ணி வச்சிருந்தாங்க. அது இன்னைக்கு வந்து கடும் நாசமாக ஆயிருக்கு. அது இல்லாம ஜோர்டான்ல இருக்கக்கூடிய அஸ்ரா விமான நிலையம் வந்து தாக்கப்பட்டிருக்குது. இது இல்லாம பஹ்ரைன் ஃபுல்லா இன்னைக்கு வந்து அடிதான். ஏன் பஹ்ரைனை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, கடந்த 40 நாள் போர்லயும் சரி இப்பயும் சரி பஹ்ரைனை பார்த்தாவே வந்து கொஞ்சம் வந்து ஈரானுக்கு கடுப்பு தான். காரணம் வந்து அமெரிக்காவுக்கு வந்து பஹ்ரைன் வந்து ஒரு ஹப்பா இருக்கு. ரொம்ப முக்கியமாக மத்திய கிழக்கு நாடுகள்லயே பஹ்ரைனை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்படிங்கறதுனால அப்படியா உன்னை வச்சு செய்யறேன்னு சொல்லிட்டு பஹ்ரைனை வந்து தொடர்ச்சியான தாக்குதல்கள், அது 33 44 தான் வந்துட்டு இருக்கு. தாக்குதல் எவ்வளவு நடந்திருக்குன்னு கேட்டா மற்ற இடத்துல எல்லாம் வந்து 7 அட்டாக் பண்ணாங்க, 8 அட்டாக் பண்ணாங்கன்னு சொன்னா, இங்க டபுள் டிஜிட்ல போகும். 33 43 53ங்கிற அளவுக்கு தான் 2-3 நாளா தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய இந்த கெட்ட வேலைகள் இருக்கு பாருங்க. அதாவது வந்து ஹார்மோஸ்ல எங்களுடைய உரிமை இல்லாம கப்பலை அனுப்பணும்னு நினைக்கிறாங்களே, அந்த தீய வேலையை அவங்க நிறுத்தாதவரை நாங்க மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய அமெரிக்கா தளங்களை அடிக்கதான் போறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈரான் வந்து என்ன பண்ணிருக்காங்க, இது வந்து எண்டு கிடையாது, இது ஸ்டார்டிங் தான். அமெரிக்கா நிறுத்தணும், அப்பதான் நாங்க நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. என்ன பேர் வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆபரேஷன் நஸ்ரு 3 வச்சிருக்காங்க. அதாவது வந்து நமக்கு தெரியும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் போர் நடந்துச்சுட்டு அதுக்கு தனியா பேர் வச்சாங்க. இது வந்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான போருங்கிறதுனால ஆபரேஷன் நஸ்ருனா உங்களுக்கே தெரியும், சூரா நஸ்ரு இருக்கு. நஸ்ரு அப்படிங்கிறது இறைவனுடைய உதவி அப்படின்னு அர்த்தம். அப்ப வந்து நஸ்ருங்கிறது உதவி, அந்த உதவியை பெறுவோம், நாங்க இறைவனிடத்துல இருந்து உங்களை அழிக்கக்கூடிய உதவியை பெறுவோம்னு சொல்லிட்டு தான் இவங்க வந்து பேர் வச்சிருக்காங்க. அதே மாதிரி அமெரிக்கா வந்து அப்பப்ப வந்து அடிச்சிட்டு இருக்கனால இது 3வது ஆளே, அதனால ஆபரேஷன் நஸ்ரு 3ன்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. இதெல்லாம் இல்லாம ஜோர்டான்ல ஆள் இல்லாத விமானத்தை நிறுத்தி வச்சிருக்காங்க. எதுக்காக ஆள் இல்லாத விமானம்னா போய் ஈரான் அட்டாக் பண்றதுக்காக. அதை கண்டுபிடிச்சு இன்னைக்கு அட்டாக் பண்ணிருக்காங்க. அதுவும் ஒரு பெரிய ஒரு அட்டாக்கா தான் பார்க்கப்படுது. பெரும் நஷ்டம் தான். அதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து விமானங்கள் இழக்கிறது அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு ஒரு பெரும் நஷ்டம் தான். இது இல்லாம இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, காரணமாக ஏன் நாங்க ஜோர்டான்ல ஆள் இல்லாத விமானங்கள் எல்லாம் தாக்கணும் தெரியுமா? ஈரான்ல போர் வந்துச்சு. எப்ப போர் வந்துச்சு? இந்த 40 நாளைக்கு போர் வந்துச்சு பாருங்க, ரம்ஜான்ல. முதல்ல இந்த 12வது நாள் போர்லயே வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்து அங்க இருக்கக்கூடிய மினாப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கூல்ல தான் அடிச்சாங்க. அதுல பாத்தீங்கன்னா குழந்தைகள் எல்லாம் வந்து ஒரு 5வது 6வதுக்குள்ளதான் படிச்சுட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட சிறுவர்கள் வந்து 186 பேர் இறந்தாங்க. அதுக்கு எங்கிருந்து விமானம் வந்துச்சுன்னு பார்க்கும்போது இந்த ஜோர்டானுடைய இந்த ஒரு விமான தளத்துல இருந்தா வந்துச்சு. அதனாலதான் நாங்க ஜோர்டானை பழி வாங்குறோம். அப்ப அந்த குழந்தைகள் இறந்ததுக்கான பழி வாங்குறத நாங்க இன்னைக்கு பண்ணியிருக்கோம். அதுக்கு காரணம் ஜோர்டான் தான். ஜோர்டானுடைய அந்த இடத்துல இருந்து வந்தனாலதான் நாங்க அதை அடிச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் அவங்க திரும்ப என்ன சொல்றாங்கன்னா, மத்திய கிழக்குல நீங்க இடம் கொடுத்துறீங்க, அமெரிக்காக்காரன் அதை பயன்படுத்தி எங்களை அடிச்சிடறான், நீங்க பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க, அப்ப நாங்க உங்களை அடிக்காம என்ன பண்ணுவோம், கொஞ்சமா முடியும் அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா ஈரானுடைய ஒரு கூற்றா இருக்கு. இன்னைக்கு வந்து பழி தீர்த்துட்டு சொல்றாங்க, ஜோர்டான் தான் அந்த குழந்தைகள் சாவுக்கு காரணம், இடம் கொடுத்துருந்தீங்களே அதனாலதான் நாங்க அடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமாக ஜோர்டான் மக்களுக்கு ஒண்ணு சொல்றாங்க. ஏன்னா ஜோர்டான்ல இன்னைக்கு கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கா, எல்லாரும் ஈரானுக்கு எதிராக மாறிடக்கூடாதுல்ல. அதனால என்ன சொல்றாங்கன்னா, நீங்களும் சரி நாங்களும் சரி சகோதர நாடுகள் தான், எங்களுக்கு உங்க மேல பாசமும் அன்பும் இருக்கு. அதே மாதிரி நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இது உங்களை நாங்க அடிக்கல, எங்களுடைய எதிரிகளையும் நம்ம அடிச்சிருக்கோம். இன்னும் சொல்ல போனா நீங்க பாலஸ்தீன மக்கள் மேல அன்பு காட்டக்கூடியவங்க, பாசம்
பாசம் காட்டக்கூடியவங்க, அவங்க மேல உங்களுக்கு நிறைய அக்கறை இருக்குது. ஆனா நீங்க ஒண்ணு கவனிச்சு பாருங்க, பாலஸ்தீன மக்கள் தாக்கப்படுவது எங்கிருந்து தாக்கப்படுதுன்னா மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய தளங்கள் மூலமாக தாக்கப்படுது. ஜோர்டான்ல இருந்து பார்த்தா விமானங்கள் கிளம்பி போய் பாலஸ்தீன மக்களை தாக்கி இருக்கு. அப்ப யோசிச்சுக்கோங்க, உங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தளம் அமெரிக்கா பயன்படுத்துறாங்கன்னா அது எங்களுக்கும் கேடு உங்களுக்கும் கேடு. நீங்க உங்க நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு எதிராக நீங்க குரல் கொடுங்க, இங்கிருந்து அந்த தளத்தை காலி செய்ய வைன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. உங்க ஆட்சியாளர்கள் அமெரிக்காட்ட சொல்லி அந்த தளங்களை காலி பண்ணட்டும், அந்த நல்லதுக்காக தான் நாங்க அடிக்கிறோம், இது உங்களுக்கும் எங்களுக்கும் இருவருக்குமே நல்லதானதுதான் இந்த தாக்குதல்னு சொல்லிட்டு அவங்க காலி பண்ணி ஓடுற வரையும் நாங்க விரட்டி விரட்டி அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈரான் சொல்லியிருக்காங்க. மொத்தத்துல ஆர்மோஸை விட மாட்டோம், ஆர்மோஸை விட வைக்கிறதுக்காக நீங்க செஞ்ச வேலைக்கு பகரமா தான் இதெல்லாம் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு பல நாடுகள், மத்திய கிழக்கு நாடுகள்லாம் கண்டனம் மாத்தி கண்டனம் ஈரானை இது பண்ணியிருக்காங்க. எதுக்கு அடிக்கிறீங்க அடிக்கிறீங்க அடிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இவங்க திரும்ப திரும்ப எதுக்கு நீங்க அவங்களுக்கு இடம் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்த அப்டேட்டுகள் வந்துட்டு இருக்கு. போர் விரிவடைந்து கொண்டே போகுது.